புவிசார் குறியீடு. இப்ப ரீசெண்டா ஆத்தூர் வெத்தலை, ஈரோடு ஜமுக்காலம் இதுக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல. இதை கொடுக்கறதுனால இந்த பொருளுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த ஜியோ டேக் எது கொடுக்குறாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், கைத்தறி பொருட்கள், கைவினை பொருட்கள், இயற்கையா விளையிற பொருள், இந்த மாதிரி 5 விஷயத்துக்கு இந்த ஜியோ டேக் கொடுக்குறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 1999ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி 2003ல இது அமலுக்கு வருது. ஒரு ஊர்ல வந்து ஒரு ப்ராடக்ட் அதிகமா ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அந்த ஊரோட ஆத்தென்டிக்காவும் அதுதான் இருக்குன்னா அதை பாதுகாக்கிற விதமாவும் அங்கீகரிக்கிற விதமாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது தான் இந்த ஜியோ டேக். இதை முதல்ல எது கொடுத்திருக்காங்கன்னா டார்ஜிலிங்கோட டீக்கும் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் பட்டுக்கும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சேலத்துல மாம்பழம், மதுரை மல்லி, ஊட்டி வரிக்கி, ஈரோடு மஞ்சள், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த ஜியோ டேக் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் சுமாரா ஒரு 200 ப்ராடக்ட்டுக்கு இந்த ஜியோ டேக் கொடுத்திருக்காங்க. அதுல பார்த்தா ஃபுட் ப்ராடக்ட்ஸும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் தான் அதிகமா இருக்கு. சரி, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதை கொடுக்கறதுனால இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஈரோடு மஞ்சள் எடுத்துக்கோமே, அது வந்து ஈரோட தாண்டி வேற எங்கேயும் கொண்டு போய் அதே பேர்ல விற்க முடியாது. அப்படி வித்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட லா அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அதோட உலகம் ஃபுல்லா இந்த பொருளை கொண்டு போய் அவங்க பேர்லயே விற்கிறதுக்கு இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.